அன்பாளன் இந்த அனைத்து நல்லவளங்களுக்கு வணக்கம் நண்பா. தமிழக அரசுக்கிட்ட சூப்பரான அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்களா, நம்ம சேனலில் வீடியோக்கு தான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிங்க. வீடியோ பார்க்காத ஃபுல்லாக பார்த்திங்களா, நீங்கள் வீடியோ பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் பார்த்திங்களா, நீங்களும் பார்த்திங்களா அப்ளை பண்ணி மிஸ்டேக் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்களா ஆரம்பத்தில் நிராகரிச்சிடுவாங்க. அதனால் பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம தெளிவாக பார்த்திங்களா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்திங்களா அந்த வீடியோ பார்த்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் புது செஞ்சு பார்த்திங்களா விண்ணப்பம் போட்டிங்களா, உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்க மாட்டாங்க. இன்றைக்கு கால் லெட்டர் கூப்பிடுவாங்க. அதில் பார்த்திங்களா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டு பார்த்திங்களா உங்களுடைய கிராமத்துலேயே பார்த்திங்களா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருந்தீங்க. அதனால் இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா பார்த்திங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு 285 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மாவட்டமாக பேர் போட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் மாவட்டமாக தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எப்படி விண்ணப்பித்தா பார்த்திங்கன்னா வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது புது தகவல் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா 6/4/2025 பார்த்திங்கன்னா வெளியே வந்துக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வேகன்சி இருக்குது. அதில் உங்களுக்கு 138 வேகன்சி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், 14 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 133 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 285 வேகன்சி உங்களுக்கு நேரடியாக நியமிக்கிறதுக்காக அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்கும் உங்களுடைய ஊருக்கு. அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்களா பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதோட நம்பர் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ அதை நீங்கள் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை விவரம் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் எவ்வளோ கம்யூனிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் பார்த்திங்கன்னா பிறந்த லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. 7/4/2025 23/4/2025 நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்காதீங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருங்க. தொகுப்பூதிய விவரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடிக்கு பார்த்திங்கன்னா 5,700 18,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 4,100 12,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தகவலே பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆண்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மட்டுங்கிறதுனால உங்களுக்கு போட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த கிராமத்தில் தான் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்காத கூட விட்டுலாம். விண்ணப்பிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்குன்னு சொல்லலாம். விண்ணப்பிச்சா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 10வது படிச்சுருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி குறு பணியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு உங்களுக்கு 20 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதத்தின் முதல் நாளில் பார்த்திங்கன்னா கணக்கிடப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ அறிவிப்பு வந்துக்குது அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா கணக்கிடப்படுன்னு சொல்லியிருக்காங்க. தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்தோட கிராமத்தில் நீங்கள் சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே கிராமத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்காமல் இருந்தாலோ அல்லது தகுதியான விண்ணப்பம் இல்லைனா பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிக்கு பிற கிராமத்தை சேர்ந்தவர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
உங்களோட கிராமத்தில் வேகன்சி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியான விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத போது அதே கிராம ஊராட்சியின் எல்லைக்கு அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்தவரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே விண்ணப்பிக்கலைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊராட்சியிலேருந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கொடுப்பாங்க. அதேமாதிரி நகராட்சி மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அதே வார்டில் சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதவை மற்றும் ஆதரவற்ற விதவைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4% காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் ஓனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் இது வரைக்கும் பார்த்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கல. இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோக்குன்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது டிசி கேட்குறாங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. 12th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. குடும்ப அட்டை அதேமாதிரி ஆதார் அட்டை கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க. இந்த சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி வந்து பார்த்திங்களா அப்ளிகேஷனோடு இணைத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்குன்னு சொல்லி போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆதரவற்ற பெண் தந்தை இறப்பு சான்றிதழ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு பதிவாளராக வழங்கப்பட்டிருக்க சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் நேர்காணலுக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்னென்ன நீங்கள் கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணலின் போது அழைப்பு கடிதம் மற்றும் அசல் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளாதவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும். அதேமாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இதில் 2ல் ஏதோ ஒன்று நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படும். உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய வெப்சைட் இருக்குது அதில் கொடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பல்வேறு ஃப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.